வணக்கம். மயில் ஆஸ்ட்ரோ டிவிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஏஆர் ஜுவல்லரி வழங்கும் 2025ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை காணலாம். ஓம் கணபதியே நம. வணக்கம் நேயர்களே, இந்த சேனலின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா தமிழ் புத்தாண்டு பலன்கள் 2025. வாங்க டாப்பிக்கில் போவோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா மேஷ ராசி. இந்த மேஷ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 7.5 சனி அப்படிங்கிறதுல வந்துட்டு ஃபஸ்ட்டு விரிய சனி அப்படிங்கிறது ஆரம்பமாகுது. ஆல்ரெடி அவர் உள்ளுக்குள்ளே வந்துட்டார். நிறைய பேருக்கு அதை நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் குரு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ காலம் 2ல் இருந்தவர் இப்படியே 3க்கு போகிறாரு. ராகு வந்து பார்த்திங்கன்னா 11 வராரு. கேது வந்து 5ல் இருக்கார். ஒரு ஃபஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரியாக இருக்கும், செகண்ட் ஆஃபு ஒரு மாதிரி போகும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம செக்மெண்ட் வாரியாக டீட்டெயிலாக கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் மேஷராசிக்கு, அதாவது ஆண் பெண் இருவருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டத்தில் தொழிலில் வந்துட்டு நிறைய போட்டிகளும் நிறைய சவால்களும் நிறைந்த காலகட்டமாக இருக்கும். ஏன்னா சனிபவன் வந்து 12 இடத்துல உட்கார்ந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு உழைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து அதிகப்படுத்துவார். அதனால் பாடி கொஞ்சம் டயர்டாகும். மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு வேலையை வந்துட்டு ஒரு தடவையே முடிக்க முடியாமல் 2-3 தடவை செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க. 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க தயவுசெய்து ஒரு தடவை வந்துட்டு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அது ஆண் பெண் இருப்பாளரும் சரி தான், சரிங்களா? அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சில வந்துட்டு முன்னுக்கு பின் பேச்சு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடிக்க ஆரம்பிக்கும். அதாவது ஹஸ்பண்டை பார்த்து ஒய்ஃபை திட்டுறதும், ஒய்ஃபை பார்த்து ஹஸ்பண்டை திட்டுறதும், ஒரு சின்ன ஒரு வேலையாக இருக்கும், அதுக்கே வந்துட்டு அடிச்சுக்குவாங்க. ஒரு டீ போட்ட விஷயத்தில் வந்து சுகர் போடலை, சமையலில் உப்பு போடலை அப்படின்னு ஒரு உப்பு பெறாத விஷயத்துக்கு கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் சண்டை போட ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக நீங்கள் இருந்துக்கணும். அப்படி இருந்துக்கிட்டால் தான் உங்கள் லைஃப் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு மெதுவாக அழகாக போகும், சரிங்களா? அதே மாதிரி வந்து கேது 5ல் உட்காரப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக கல்யாணமானவங்க வந்து நிறைய வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க குழந்தை பேருக்காக வந்துட்டு. ஸோ அது வந்து கொஞ்சம் சிக்கலாக ஓடிட்டுருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா செயற்கை கருத்தரிப்பு மையம் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குரு பகவான் வந்துட்டு 3ஆம் வீட்டோட தொடர்பு கொண்டு அவருடைய பார்வைப்படும் இடம்லாம் வந்து ரொம்ப வலுப்படும். அப்படிங்கிறதுனால அந்த இடங்கள் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், சரிங்களா? ஸோ அப்போது இதில் நெகட்டிவில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது சார், பாசிட்டிவ் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக பாசிட்டிவும் இருக்கும். நிறைய பேர் படிக்கிறதுக்காக வந்துட்டு வெளி மாநிலம் வெளிநாடு போன்ற விஷயங்களுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வெளி மாநிலம் வெளிநாடு இந்த மாதிரி இடங்களுக்கு போகலாம். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஏன்னா பிறந்த ஊரை விட்டு வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு தொழில் வாழ்க்கையிலையும் சரி, வேலையிலையும் சரி, படிப்புலையும் சரி கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குது. மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சனிவனோட பார்வை அப்படிங்கிறப்ப வந்து குடும்பஸ்தானத்தில் 3ஆம் பார்வையாக விழுகும். அதுக்கப்புறம் வந்துட்டு 7ஆம் பார்வையாக வந்துட்டு 6ஆம் வீட்டில் விழுகும். 10ஆம் பார்வையாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அது தனுசு ராசியில் விழுகும். ஸோ அது வந்து உங்களுக்கு 9ஆம் இடமாக வரும். அப்போது இது இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கடன் சார்ந்த விஷயங்கள், நோய் சார்ந்த விஷயங்கள், எதிராளிகள், இது எல்லாத்தையும் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு பாதியாக வந்துட்டு கட் பண்ணிடுவார், இல்லாட்டி தள்ளுபடியாகும். இதில் நிறைய பேர் விவசாய பெருமக்கள் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைடில் இருந்துட்டு புதுசாக வந்துட்டு ஸ்கீம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி சில கடன்கள்லாம் ரத்து செய்ய வைப்பாங்க, சரிங்களா? மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இண்டஸ்ட்ரீஸ்லாம் ரன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. பெரிய பெரிய எம்என்சி கம்பெனிலாம் வச்சு ரன் பண்ணுற பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனி முதலாளிகளாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டன் கன்செஷன் கொடுப்பாங்க. அது மூலிமா ஒரு சின்ன ரிலீஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். குரு வந்துட்டு 3ல் உட்காந்துருக்காரு சார், அப்போ அவர் எதுவும் பண்ண மாட்டாரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். குரு 3ல் உட்காந்தாலும் அவர் சிறு சிறு பயணங்கள், உல்லாச நடவடிக்கைகள் இதெல்லாம் கொடுத்து உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்குண்டான வழிகள்லாம் பார்ப்பார். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் ஆண்கள் விஷயத்துலையும் ஆண்கள் பெண்கள் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது, ஓகேங்களா? இது இப்போ பார்த்து எல்லாமே ஒரு 2 பேருக்குமே ஒரு பொதுவான ஒரு பலன். இப்போது நம்ம அடுத்து வந்து அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக மேஷராசியில் வந்துட்டு அதிகாரம் அப்படிங்கிறது தூள் பறக்கும். இப்போ இந்த இடத்துல சனிவான் வருங்கும்போது வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ரீசெண்டாக நடக்கிற அரசியல் செய்திகளை நீங்கள் அடிக்கடி பார்த்துட்ருப்பீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு மேலிடத்தில் ஏதாவது ஒன்று சொல்லும்போது சரிங்க சார், ஓகே சார்னு மட்டும் சொல்லிட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லது. எச்சு பேசுனீங்கன்னா தயவுசெய்து நீங்களே வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு பல பிரச்சனைகளுக்கு சிக்க வேண்டி வரும். அதில் புதன் உங்களுக்கு முக்கியமான வில்லன். மீடியாவுக்குள்ளே வந்துட்டு நீங்களாக ஒரு ஜாலியாக ஒன்று பேச போய் அதுக்கப்புறம் அது வந்து வேறு விதமாக அர்த்தம் பண்ணி உங்களை பதவியில் காலி பண்ணுறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதையெல்லாம் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருவாங்க. ஸோ அரசியல்வாதிகள் பேச்சிலையும் சரி உங்களுடைய நடவடிக்கைகளையும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும்.
போதாக்குறைக்கு சுக்கிரன் வந்துட்டு அப்படியே ஒவ்வொரு மாதமாக ட்ராவல் ஆகி வரும்போது உங்கள் ரிஷப வீட்டில் வரப்போ வந்துட்டு கண்டிப்பாக பெண்கள் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது பஞ்சாயத்து ஏதாவது முன்னாடி பேலன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா தயவுசெய்து இப்போவே பைசல் பண்ணி கிளியர் பண்ணிவிடுங்க. இல்லாட்டி கோர்ட்டு கேஸுன்னு சிக்கி சின்னாபின்னமாக வேண்டி வரும். கவனம். மேஷராசி உத்தியோகர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மேஷராசி உத்தியோகர்களுக்கு வந்துட்டு முதலாளிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு அவ்வப்போது வந்துட்டு வந்து போகும். இது மூலிமா வந்துட்டு நீங்கள் பாஸ்கிட்ட வந்துட்டு நல்ல பேர் வாங்குறதுக்கு நிறைய மெனக்கெடல் செஞ்சாலும் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக தான் கிடைக்க ஆரம்பிக்கும். இது கிடைக்கிறதுக்கு ஒரு 3லேருந்து ஒரு 4 மாதம் ஆகும். தயவுசெய்து மனசு தளரோட வேணாம். அதனால் தயவுசெய்து அந்த வேலைகளை வந்துட்டு கரெக்டாக முயற்சி பண்ணி செஞ்சு பாருங்கள். இதில் வந்துட்டு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸில் வேலை செய்கிறவங்க, பம்பு மோட்டார் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்க, நகைப்பட்டறையில் வேலை செய்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக ப்ராம்ப்டாக போங்க. முதல்ல நேரத்துக்கு தயவுசெய்து போயிடுங்க. ஏன்னா காலையில் 9 மணிக்கு உங்களுக்கு டியூட்டி டைம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 8:45 8:50க்குள்ளே வந்து கம்பெனிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஏதாவது சின்னதாக ஒரு லேட்டாக பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் அங்கே வந்துட்டு பெருசாக பேசுவாங்க. நீங்கள் லேட்டாக போகிறதெல்லாம் யாருமே வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. தயவுசெய்து அந்த வேலை நேரத்தை மட்டும் கரெக்டாக கீப்பப் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி வந்துட்டு இப்போ அப்ரைசல் டைம் நடக்கும். உங்களுக்கு உண்டான ஊதிய உயர்வு இந்த பேச்சுவார்த்தையில் நடக்கும். அப்போ அந்த காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல விதமாக ஹேண்டில் பண்ணுங்கள். தேவைப்பட்டு அவசரப்பட்டு கோவப்பட்டீங்கன்னா நீங்கள் தான் வந்துட்டு உங்கள் அந்த ஊதிய உயர்வு அப்படிங்கிறத இழந்து போயிடுவீங்க. அதனால் அந்த பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். சப்போஸ் இப்போ ஊதிய உயர்வு போடாட்டினாலும் ஒரு 3 மாதம் கழிச்சு தீபாவளி கழிச்சு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு போனஸோட இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா குரு பகவான் வந்துட்டு பெயர்ச்சி காலமாக அதிசாரமாக வந்துட்டு கடகத்துக்குள்ளே வந்து போவார். அது மூலிமா வந்துட்டு சனிவானோட பார்வைப்படும் போது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான உழைப்புக்கு உண்டான அங்கீகாரங்கிறது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சரிங்களா? மேஷராசி தொழிலதிபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் வந்துட்டு பேங்க்லேருந்து நிறைய லோன் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ அது மூலிமா ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பட் லோன் கிடைக்கிதுன்னு சொல்லி போட்டு அநியாயத்துக்கு வாங்கிடாதீங்க, அதிக வட்டிக்கும் வாங்கிடாதீங்க. ஏன்னா குரு 2லேருந்து அப்படியே 3க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுவார். ராகு பகவான் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 11ல் நிற்பார். ஸோ ராகு இப்போ என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டிஸை வந்துட்டு கொடுக்க ஆரம்பிச்சுடார். நிறைய லோனை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டு லைஃப்பில் வந்துட்டு டெவலப்மெண்ட்டுங்கிறது ரொம்ப வேகமாக கொடுக்குற மாதிரி போய்ட்டு கடைசியில் கோக்குற வேலையெல்லாம் கரெக்டாக செஞ்சுருவார். ஏன்னா 5ல் வந்துட்டு கேது இருக்கார் அப்படிங்கிறத நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இல்லை மெயினாக கார்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கவங்க, நகைப்பட்டறையில் வேலை செய்கிறவங்க, பம்ப் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கவங்க, மோட்டார் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, சிஎன்சி மிஷின் ஷாப்பில் வச்சுருக்கவங்க, இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க, இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு கரெக்டாக ஒரு லைனில் செட் பண்ணிக்கோங்க. கடன் வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனலைஸ்டு பேங்க்கில் வாங்குறது ரொம்ப நல்லது. ப்ரைவேட் பேங்க்கில் வாங்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து அடுத்த கம்மிங் இயர்ஸில் மாற ஆரம்பிக்கும். அது மூலிமா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு பெனால்ட்டி அப்படின்னு சொல்லி கூட ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி டேக்ஸ் வந்துட்டு கட்ட ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா அதில் வந்துட்டு பழசெல்லாம் ஏதோ விட்டு போயிருக்கும். அதை இப்போ வந்து நோண்ட ஆரம்பித்து கேட்க ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் வந்துட்டு பில்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருளுக்கு வந்துட்டு பாதி விலைக்கு பில் போட்டு பாதி விலைக்கு பில் போடாமல் இருந்திருப்பாங்க. ஸோ அது எல்லாமே கரெக்டாக ஒரு ஃபுல் பில் போட்டு கரெக்டாக ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிடுங்க. ஆடிட்டிங்கு, டேக்ஸு மற்ற விஷயத்துலாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா அடுத்த வருஷத்துக்கு தேர்தலுக்கு உண்டான நிதி அப்படிங்கிறது வந்துட்டு பிஸ்னஸ் மேன்ஸ்கிட்ட தான் நிறைய பேர் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் முடிஞ்ச அளவில் உங்கள் கணக்கு வழக்குகளை வந்துட்டு சரியாக மெயின்டைன் பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா சனிபான் வந்துட்டு விரிய சனியாக வந்துட்டு 7ரை சனி வரும் காலகட்டமாக இருக்கிறதுனால அலைச்சல்களும் மற்ற மன சங்கடப்படும் விஷயங்களும் வந்துட்டு அடிக்கடி நடக்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த ஒரு காலகட்டம் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கையாளுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு அவசர முடிவுகளை நீங்கள் போனீங்கன்னா தேவையில்லாமல் வந்துட்டு நீங்கள் அனர்த்தங்களை சந்திக்கக்கூடிய விதி அமைப்பு உண்டு. கூடிய வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய செலவுகளை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுக்கோங்க. அதாவது என்னன்னா வந்துட்டு நிர்வாக செலவுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் பண்ணிக்கோங்க. அதுக்காக வந்துட்டு எம்ப்ளாயீஸ் கொடுக்குற வந்துட்டு சேலரி இன்க்ரிமெண்ட்டு போனஸ் இதெல்லாம் கை வைக்காமல் வேறு ஏதாவது மிஷினரிஸில் வந்துட்டு இந்த பழுதடைஞ்சு இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் முதல்ல ரிலீவ் பண்ணிட்டு புது மிஷினரிஸ் வாங்குங்க. அதுக்கு லோன் வாங்கி போடுங்க. அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் செகண்ட் ஹேண்ட் மிஷினரிஸ் போகிறேன் சார் அப்படின்னா செகண்ட் ஹேண்ட் மிஷினரிஸே தாராளமாக போய்க்கோங்க. நல்ல ஒரு சர்வீஸ் டீமை வச்சுக்கிட்டு சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. சரிங்களா? ஸோ மொத்தத்தில் தொழில்துறையினருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் வந்துட்டு ஃபஸ்ட் ஹாஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாராக போய் செகண்ட் ஹாஃபுங்கிறது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதாவது 2025 நவம்பருக்கு மேலே மேஷராசி தொழில்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாணவ மாணவிகளை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்துட்டு வேகமாக எழுதி கடன்னு நல்லா நிறையா மார்க் வாங்கணும் அப்படிங்க நினச்சிக்கிட்டு இந்த கோழி கிறுக்கிற மாதிரிலாம் கிறுக்கிறதுங்கிறதெல்லாம் வச்சுக்காதீங்க. எதையுமே கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக எழுத பழகுங்க. ஒரு கேள்விகளுக்கு எந்த கேள்விகளுக்கு ஆன்சர் தெரியுதோ அதை முதல்ல எழுதிக்கிட்டு தெரியாத கேள்வி கடைசியில் பதிலிடுங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் வந்து சொதப்புறது அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி வந்துட்டு 12ல் வந்துட்டு சனிபான் உட்கார்ந்தனால வந்து தூக்கம் அப்படிங்கிறது கெட ஆரம்பிக்கும். நிறைய பேர் மொபைல் ஃபோனை அடிக்ட் ஆகிடுவீங்க. அதிலேருந்து கொஞ்சம் விலகி போங்க. இந்த காலகட்டத்தில் வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்டில் மீட் பண்ணுறது
அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, நான் பார்க்கு போகிறேன், பீச்சுக்கு போகிறேன், சினிமாவுக்கு போகிறேன், இதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் தடா போடுங்க. மெயினாக ஃபைனல் இயரில் படிக்கிறவங்க, 10th +2 ஃபைனல் எக்ஸாம் எழுதுகிறவங்க, இது எல்லாத்தையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொண்டு போங்க. சரிங்களா? அப்போ தான் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப நல்லா சூப்பராக இருக்க ஆரம்பிக்கும். பொதுவாக இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஆலய வழிபாடு அப்படின்னா முருகன் வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. செவ்வாய்க்கிழமை நீங்கள் முருகன் கோயிலுக்கு போங்க. ஒரு சிம்பிளாக ஒரே ஒரு என்னதுன்னா ஒரு அரளிப்பூ மாலை அப்படிங்கிறது ஒரு முழம் வாங்கி கூட போட்டு போங்க. ஒரு 2 நெய் விளக்கு ஏற்றிட்டு சாமி விட்டுட்டு வாங்க. ரத்த தானம் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த காலகட்டம் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை சார் என்கிட்ட ரத்தமே இல்லை அப்படின்னு வச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜிஹெச்சில் போய்ட்டு ஒரு மெடிக்கல் ஹெல்ப் போய் பண்ணிவிட்டு வாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு பணம் கையில் வச்சுருந்து பண்ண முடியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரி பண்ணி கொடுத்து அவங்ககிட்ட நீங்கள் பேமெண்ட்டு வாங்கிக்கோங்க. உள்ளே எனக்கு பேமெண்ட்டு நிறையா இருக்குது அப்படின்னா அதை அப்படியே தர்மம் பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சால் அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கூட வாங்கி கொடுத்துட்டு வாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும்போது இந்த 2025 உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நன்றி. Co-sponsor AI Tech Photography, Coimbatore, Chennai, Bangalore. Sri Krishna Tour and Travels, Coimbatore. நம்ம மயில் ஆஸ்ட்ரோ டிவியை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.